அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டு யுத்தத்தில் என்ன நடந்தது, இதிலே பாலஸ்தீனம் எப்படி வெற்றி பெற்றிருக்கிறது, பாலஸ்தீன அப்பாவிகள் தொடர்பான செய்திகள் எப்படி சர்வதேசத்தை நெருங்கி இருக்கிறது, சர்வதேச மக்களை திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்பதையும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவமும் அரசாங்கமும் எப்படியான தோல்விகளை எல்லாம் சந்தித்திருக்கிறார்கள் என்பதையும் நம்முடைய முதல் பாக வீடியோவில் பார்த்திருக்கிறோம். அதனுடைய 2வது பாகமாகத்தான் இந்த வீடியோ வெளியிடப்படுகிறது. எனவே அந்த தொடரை பார்க்காதவங்க இப்பொழுது நம்முடைய யூடியூப் தளத்தில் பார்த்துருங்க. அதை பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய தொடர் இது உங்களுக்கு இன்னும் விவரமாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக அமையும். அந்த வீடியோவில் ஆரம்பத்தில் நம்ம ஒரு செய்தியை சொல்லியிருந்தோம். என்னன்னா, மறைந்த பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவரும் தளபதியுமான ஷஹீத் யஹியா சின்வார் அவர்கள் இந்த யுத்தத்திற்கு ஆரம்பத்திலேயே சொன்ன ஒரு செய்தி தான், பாலஸ்தீன மக்களோடு இந்த உலகமே நின்று பாலஸ்தீனத்துக்காக போராடும் என்பது. அந்த வகையில் இன்றைக்கு உலகம் முழுவதுமே பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான அலைகள் உருவாக்கப்பட்டிருப்பதை நம்ம அழகாக பார்க்க முடிகிறது. இதற்காக யாரும் டாலர்களை செலவழிக்கவில்லை, யாரும் ருப்பீஸுகளை செலவழிக்கலை, யாரும் தீனாரையோ திர்ஹங்களையோ செலவு செய்யலை. இயற்கையாகவே அப்பாவி மக்களை இஸ்ரேல் இவ்வளவு கொடூரமாக அழிக்கிறதே என்கிற அனுதாப அலைகள் உண்டாக்கப்பட்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் திரும்பி பார்க்கிற ஒரு நிலையாக அது மாறி இருக்கிறது. இப்படியான சூழல்ல காசா மீதான அனுதாபம் உண்டாகுவதற்கும் இஸ்ரேல் தோல்வி அடைவதற்கும் காரணமாக இருந்த இன்னும் சில அம்சங்களைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். 2 ஆண்டுகள் யுத்தம், இதுவரைக்கும் இஸ்ரேலால் வெற்றி கொள்ள முடியவில்லை. பாலஸ்தீன விடுதலை அமைப்பை நாங்கள் தோற்கடிக்கவில்லை என்பதை வெளிப்படையாகவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அக்டோபர் 7, 2025 அன்று 2 ஆண்டுகள் யுத்தத்தின் முடிவிலே மிக பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். எப்படி இது நடைபெறுகிறது என்பதை மேலதிகமாக நம்ம தெரிந்து கொள்ளுகிற இன்னும் சில செய்திகள் என்னன்னா, இஸ்ரேலிய இராணுவம் என்பது, அதனுடைய பலம் என்பது புனையப்பட்ட ஒரு கதை என்று இஸ்ரேலிய ஆய்வாளர்களே சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய காசா படைப்பிரிவுக்கான முன்னாள் தளபதிகளில் ஒருவராக செயல்பட்ட சாமுவேல் ஜகாய் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை கடந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அவர் தன்னுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லும் போது தான் சொல்கிறார், இஸ்ரேல் என்பது ஒரு புனையப்பட்ட கதைகளுடைய தொகுப்பாக மாறி நிற்கிறது. குறிப்பாக இஸ்ரேலுடைய இராணுவம் தொடர்பான கதைகள் எல்லாமே புனையப்பட்டவைகளாகத்தான் இருக்கிறது, நிஜ உலகில் ஜெயிக்க முடியாததாக மாறி இருக்கிறது. ஏன்னா 2 ஆண்டுகள் யுத்தத்திற்கு பிறகு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு காசாவுக்குள்ளே ஆழமாக வேரூன்றி நிற்கிறது, மிக தைரியமான பிடிப்போடு நிற்கிறது. மீண்டும் எத்தனை ஆண்டுகளும் நாங்கள் சண்டையிடுவதற்கு தயார் என்று வெளிப்படையாக சொல்லுகிற அளவுக்கு அவர்களுடைய பலத்தை அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேலிய இராணுவம் தோல்வியா இல்லையா என்பதுதான் இஸ்ரேலுடைய காசா படைப்பிரிவினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய சாமுவேல் ஜகாய் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இஸ்ரேலிய வரலாற்றில் மிக நீளமான யுத்தமாக மாறியது இந்த யுத்தம் தான். 1948களுக்கு முதல்ல இருந்தே இஸ்ரேல் பாலஸ்தீனம் மீது தாக்குதல்களை நடத்துகிறது, அப்பாவிகளை கொன்றொழிக்கிறது. ஆனால் எந்த யுத்தமும் 2 ஆண்டுகள் என்று இவ்வளவு நீண்ட காலம் நீடித்தது கிடையாது. எல்லாம் 1 மாதம் 2 மாதம் 3 மாதத்தோட முடிகிற யுத்தங்களாக மாறியிருந்த நிலையில் இன்றைக்கு 2 ஆண்டுகளை தாண்டியும் யுத்தம் நிற்கவில்லை. 3 யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் தான் முடிந்திருக்கிறது. இப்பொழுதும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல இஸ்ரேலிய இராணுவம் நிறைய அற்புதங்களை செய்யக்கூடிய இராணுவம் என்கிற பெயர் எடுத்திருந்தது சர்வதேச மட்டத்தில். ஏன்னா இஸ்ரேலிய வரலாற்றில் நிறைய சாகசங்களை அவங்க செஞ்சு காட்டிட்டாங்க. உதாரணமாக இஸ்ரேலினுடைய விமானம் கடத்தப்பட்டது, இஸ்ரேலியர்களை கொண்ட பிரான்சினுடைய விமானம் கடத்தப்பட்டு உகாண்டாவில் கொண்டு போய் தரையிறக்கப்பட்ட நேரத்தில் உகாண்டாவுக்குள்ள புகுந்து உகாண்டாவினுடைய தலைநகரத்திலேயே அவர்களுடைய விமான நிலையத்திலேயே மொத்தமாக தாக்குதல்களை நடத்தி அவர்களுடைய 2 பேர் மாத்திரம் செத்துப்போக மீதி 90 இஸ்ரேலியர்களை ஒரு விமானத்தில் எடுத்துக்கொண்டு ரிட்டன் இஸ்ரேலுக்கு வந்தது மட்டுமல்லாமல் உகாண்டாவினுடைய விமானப்படையையும் உகாண்டாவினுடைய விமானங்களையும், ஏன் உகாண்டாவினுடைய விமான தளத்தை கூட அழித்துவிட்டே வெளியேறியது இஸ்ரேலிய இராணுவம். ஆபரேஷன் என்டபே என்று இதற்கு பெயர். இப்படி உலகம்
உலகம் முழுவதும் பல சாகசங்களை செய்து பேர் போனவர்கள் இஸ்ரேலியர்கள், குறிப்பாக இஸ்ரேலுடைய உளவு பிரிவு மொசாத். அந்த மொசாதாலேயே இவற்றை தடுக்க முடியாத அளவுக்கு ஆச்சரியங்கள் பல, அற்புதங்கள் பல செய்யக்கூடிய இஸ்ரேலிய ராணுவம் இந்த யுத்தத்திலே தோற்று போயிருக்கிறது என்கிறார் சாமுவேல் ஜகாய். உலகின் மிக ஒழுக்கமான ராணுவம், ரொம்ப டீசென்டான டிசிப்ளினான ராணுவம் என்று பெயரெடுத்தவர்கள் கொலைகாரர்கள், கொடுமைக்காரர்கள், அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள், இன அழிப்பு செய்கிறவர்கள் என்கிற பெயரை சுமந்திருக்கிறோம். அதை தாண்டி இஸ்ரேலுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கிறது. இஸ்ரேல் போர்சஸுக்கு ஆள் பற்றாக்குறை உச்சமாக இருக்கிறது. இராணுவ பற்றாக்குறை உச்சமாக இருக்கிறது. தளபதிகளுடைய பற்றாக்குறை உச்சமாக இருக்கிறது. எனவே நம்ம அற்புதங்களை செய்கிற இராணுவம் என்கிற கட்டமைப்பை இந்த யுத்தத்திலே மொத்தமாக இழந்திருக்கிறோம். இது காசாவுக்கான வெற்றி, இஸ்ரேலுக்கான தோல்வி என்கிறார் சாமுவேல் ஜகாய் என்கிற காசாவுக்கான இஸ்ரேலுடைய இராணுவத்தின் முன்னாள் தளபதி. இஸ்ரேலிய இராணுவம் இந்த யுத்தத்தில் எத்தனை பேரை நாங்கள் இழந்திருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய புள்ளி விவரங்களை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு புள்ளி விவரங்களும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இருக்கும். ஏன்னா இத்தனை நாட்களாக அவங்க சொல்லி வந்தது என்னன்னா, காசாவில் நாங்கள் இதுவரைக்கும் 40,000க்கு மேற்பட்ட பாலஸ்தீன போர்சஸை அழிச்சிருக்கிறோம் என்று சொன்னாங்க. ஆனால் உண்மையாகவே அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த தரவுகள் பிரகாரம் வெறுமனே 8,200 பாலஸ்தீன போர்சஸை தான் நாங்கள் அழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம். அப்படியானால் 40,000 பேரை கொன்றதாக சொன்னது பொய். 8,000 பேரை கொன்றதாக வைத்துக்கொண்டு ஏன் 40 என்று அதை மிகைப்படுத்த வேண்டும்? உண்மையிலேயே இந்த 8,000ம் உண்மையா என்கிற கேள்விகளும் இருக்கிறது. இதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் எத்தனை பேர் செத்திருக்கிறாங்க என்கிற அறிவிப்புகளை பொறுத்தவரையில் அவ்வப்போது பல அறிவிப்புகள் வெளியாகியது. 13,000, 20,000, 24,000 என்றெல்லாம் அறிவிப்புகள் அதிகரித்துக் கொண்டே வந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு ரொம்ப ரொம்ப ஒரு சில்லி அறிவிப்பாக இருக்கிறது, நகைச்சுவையான அறிவிப்பாக இருக்கிறது. 1,115 பேர் மாத்திரமே 2 ஆண்டுகள் யுத்தத்தில் இஸ்ரேலுடைய போர்சஸில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற தரவு தான் அது. ரொம்ப ஜோக்கான தரவா இல்லையா? 2 ஆண்டுகளில் 1,115 பேர் மாத்திரமே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று தாங்கள் இதற்கு முன்பதாக வெளியிட்ட அத்தனை அறிவிப்புகளையும் பொய்ப்பித்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இதே நேரத்தில் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சின் மறுவாழ்வுத்துறை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அந்த அறிவிப்பில் சில முக்கியமான ஆவண தகவல்கள் இருந்தது. அந்த ஆவண தகவல்களின் பிரகாரம் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சின் மறுவாழ்வுத்துறை இதுவரைக்கும் 80,000 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினருக்கு மறுவாழ்வுக்கான வழிவகைகளை செய்திருக்கிறது. அவர்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணி இருக்கிறோம் ஹாஸ்பிட்டலில் வச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இது கூட உண்மையான தரவா என்கிற கேள்வி இருக்கிறது. ஏன்னா 80,000 அவங்களே சொல்றாங்கன்னா கண்டிப்பாக இது குறைந்தது ஒரு 2 லட்சத்தை எட்டும் என்பதுதான் ஆய்வாளர்களுடைய பார்வையாக இருக்கு. ஏன்னா எதையுமே பொய்யாக சொல்வதில் வல்லவர்களாக இஸ்ரேலும் இஸ்ரேலிய போர்சஸும் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களே 80,000 பேர் என்று வெளியிட்டிருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். 80,000 பேர் இந்த யுத்தத்திலே படுகாயம் அடைந்திருக்கிறார்கள், மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேலுடைய போர்சஸ் தோல்வி அடைந்ததா இல்லையா? ஏன்னா காசாவினுடைய போர்சஸில் 8,400 பேரை மட்டும்தான் நாங்கள் அழிச்சிருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. தங்களுடைய இராணுவத்தில் 80,000 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் யார் இதிலே ஜெயித்தார்கள், யாருக்கு இதிலே லாபம் வந்தது என்கிற கேள்விகள் எழாமல் இல்லை. அதிலும் இந்த 80,000 பேரில் 26,000 பேர் மனநல கோளாறுகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பைத்தியம் முடிச்சு சுத்துறாங்கன்னு அர்த்தம். உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், காசாவில் யுத்தம் பண்ணிக்கிட்டு போது எப்ப நம்ம மேல அட்டாக் வரும்ங்கிறத இஸ்ரேல் போர்சஸால உறுதியாக கணிக்க முடியாது. நினைத்த நேரங்களில் எல்லாம் அட்டாக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல யாரை பார்த்தாலும் அவன் பலஸ்டைன் போர்சஸா இருக்குமோ, இவன் பலஸ்டைன் போர்சஸா இருக்குமோ என்கிற அச்சம் அவர்களுக்கு உளவியல் தாக்கத்தை உண்டாக்கி தற்போது மனநோயாளிகளாக, பித்து பிடித்தவர்களாக அவர்களை மாற்றி அமைத்திருக்கிறது. இதை தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் அட்டாக் என்கிற பெயரில் நூற்றுக்கணக்கானவர்கள் காசாவிலே இஸ்ரேலுடைய போர்சஸ்ல கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் அட்டாக்னு சொன்னால் அதை தமிழில் மொழிபெயர்த்தோம்னா ரொம்ப நகைப்பாக இருக்கும். அது ஒரு இராணுவ கோட்வேர்டாகத்தான் சொல்லுவாங்க. நட்பு ரீதியிலான தாக்குதல் என்று ஒன்று இருக்குதா, வா மச்சான் நான் நீ அடிச்சுக்கிடுவோம், இந்த மாதிரி கிடையாதுல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் அட்டாக் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபோர்ஸஸை, இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸை காசாவினுடைய ஃபோர்ஸஸ் நினச்சிக்கிட்டு ஷூட் பண்ணுறாங்க. நான் மனநோய் உச்சமாக வந்துருச்சுன்னு சொன்னால் இவன் பலஸ்டைன் ஃபோர்ஸஸாக இருக்குமோன்னு சொல்லி அவங்க ஆட்கள் மேலேயே ஷூட் பண்ணுவாங்க. இதிலேயே நூற்றுக்கணக்கானவர்கள்
சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்படியான ஒரு செய்தியை கூட பாலஸ்டைன் ஃபோர்ஸஸ்ல இருந்து நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இதை தாண்டி இஸ்ரேலுடைய ரிசர்வ் ஃபோர்ஸஸ்ல 30 தொடக்கம் 40% நாங்கள் யுத்தத்திற்கு வர முடியாது என்று சொல்லி மிக திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார்கள். எனவே இஸ்ரேலிய ராணுவம் இந்த யுத்தத்திலே பாரிய பின்விளைவுகளையும் பின்னடைவுகளையும் சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. அடுத்ததாக இஸ்ரேலுடைய ராணுவத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பற்றாக்குறை ஆளணி பற்றாக்குறை. இஸ்ரேல் ஃபோர்ஸஸ்க்கு சண்டை இடுறதுக்கு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லி ஃபோர்ஸஸ்ல இருக்கிறவன் பின்வாங்கிறதோட புதிதாக ராணுவத்தில் இணைவதற்கும் பல பேர் பின்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஃபோர்ஸஸ்ல ஆளணி பற்றாக்குறை இருக்கிற நிலையில் வெளிநாடுகளிலையும் அவர்களுடைய வேலைகளை செய்வதற்கு ஆட்களை திரட்டி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கிற ஜூவிஸ்க்கு மத்தியில் எங்க ராணுவத்தில் சேருங்க என்று சொல்லி அங்க இருக்கக்கூடிய யூதர்களை அப்ரோச் பண்றாங்க, நிறைய சம்பளம் தர்றோம் என்று சொல்றாங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகளும் அவர்களுக்கு மிக பெரும் பின்னடைவு. ஏன்னா பாலஸ்டைன் ஃபோர்ஸஸை பொறுத்தவரையில் அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து யாரையும் இணைத்துக் கொள்வதில்லை. வெளி ஊர்களில் இருந்து, குறிப்பாக காசா பாலஸ்டைனை தாண்டி பக்கத்தில் இருக்கிற ஈஜிப்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட நான் பாலஸ்டைன் ஃபோர்ஸஸ்ல சேர்ந்துக்கிறேன்னு சேர முடியாது. பாலஸ்டைனுக்காக நாங்க போராடுவோம், எங்க நாட்டை நாங்க மீட்டெடுத்துக்கிறோம், நீங்க இதுல தலையிட தேவையில்லை என்பது அவர்களுடைய மிக திட்டவட்டமான கொள்கை. அதனால தான் பாலஸ்டைன் ஃபோர்ஸஸை பட்டியலில் இணைக்க முடியாமல் இருக்கிறது. ஏன்னா பொதுவாக தீவிர அமைப்புகளை எதை எடுத்துக்கிட்டாலும் வந்தாங்க, எடுத்துக்கிட்டோம்னா எந்த நாட்டில இருந்து எவன் வந்தாலும் நீ வாரியா எங்களோட வா சண்டை போடு என்று சொல்லி இணைத்துக் கொள்வார்கள். இப்படி தீவிரவாத பட்டியலில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இப்படித்தான் ஆள் சேர்ப்பார்கள், அவர்களுக்கு ஆட்கள் வேண்டும் என்பதற்காக. ஆனால் பாலஸ்டைன் மக்களை பொறுத்தவரையில் எங்களுடைய பூமிக்காக நாங்கள் போராடுவது எங்களுக்கு ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெற்றுத்தரும். இது எங்கள் பூமி, நாங்கள் தான் போராட வேண்டும். எனவே எங்கள் பூமிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், ஜனநாயக ரீதியாக போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுங்கள், ஆனால் எங்கள் பூமிக்காக ஆயுதம் ஏந்துகிற வேலையை நாங்கள் தான் செய்வோம் என்பதில் திட்டவட்டமாக இருக்கிறார்கள். எனவே உள்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேல் என்கிற மாபெரும் ராணுவத்தோடு சண்டையிடக்கூடியவர்கள் யாரும் எங்களோடு வந்து இணையக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலுடைய போர்சஸ் வெளிநாடுகளில் ஆள் பிடிக்கிற வேலையை செய்கிறாங்கிறது பின்னடைவா இல்லையா? இஸ்ரேலுடைய வால்லா நியூஸ் ஏஜென்சியினுடைய தகவல் பிரகாரம் கடந்த 2024 மாத்திரம் இஸ்ரேல் வெளிநாடுகளில் இருந்து 5000 இளம் பெண்களை இராணுவத்தில் இணைத்திருக்கிறது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய சேலரி தர்றோம் என்று சொல்லித்தான் இராணுவத்தில் இணைச்சிருக்கிறாங்க. ஆட்கள் கிடையாது, சம்பளத்திற்காக அதிக சம்பளத்திற்காக ஆட்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுதோறும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய குறைந்தது 700 பேரையாவது இராணுவத்தில் இணைக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணணும் என்று சொல்லி அதற்கான வேலை திட்டங்களையும் இஸ்ரேல் தற்போது ஆரம்பித்திருக்கிறது. இந்த யுத்தத்தை மேலதிகமாக நம்ம தொடரணுமாக இருந்தால் இந்த யுத்தத்திற்கு உடனடியாக குறைந்தது 12000 பேர் ஐடிஎஃப் என்கிற இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸுக்கு இணைக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கம். இஸ்ரேலுடைய தரைப்படை ராணுவ பிரிவினுடைய பட்டாலியன்களுக்கு 300 தளபதிகள் பற்றாக்குறையாக இருக்கிறார்கள். யாரையும் தளபதியாக நியமிக்க முடியாது. தளபதிக்கு என்ற பயிற்சி நெறிகள் கொடுக்கப்பட வேண்டும், திட்டமிடல்கள் கொடுக்கப்பட வேண்டும். 300க்கும் மேற்பட்ட பதவியிடங்கள் வெற்றிடமாக இருக்கிறது. தற்போதைக்கு சாதாரண சோல்ஜராக இருக்கக்கூடியவர்களையும் பட்டாலியனுடைய தளபதிகளாக இஸ்ரேல் ராணுவம் நியமிக்கிற அளவுக்கு நிலைமை கைமீறி போயிருக்கிறது. அவர்களுடைய ராணுவத்தின் மிக முக்கியமான பட்டாலியன்களுக்கு 300க்கும் மேற்பட்ட தளபதிகள் பற்றாக்குறை நிலவுகிறது என்று வால்லா நியூஸ் ஏஜென்சி, இஸ்ரேலுடைய நியூஸ் ஏஜென்சியே இந்த தகவலை வெளியிடுகிறது. இதை தாண்டி இஸ்ரேலுடைய அரசியல் கள நிலவரமும் இஸ்ரேலுடைய யுத்த கள நிலவரமும் மிக பெரும் அவநம்பிக்கைக்குரியதாக மாறியிருக்கிறது. நம்பிக்கையின்மை உச்சமாக உருவாகி இருக்கிறது. இப்படியே நாம் யுத்தத்தை தொடர முடியாது, எனவே யுத்தத்திற்கு முடிவு கட்டுங்கள் என்று சொல்லி ஐடிஎஃப்-இனுடைய செயல்பாட்டு ஆய்வு நிறுவனத்தினுடைய தலைவர்களில் ஒருவராக செயல்படக்கூடிய கை ஹெசவுட் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் இஸ்ரேலிய பத்திரிகைகளில் முதன்மை இடத்தை பிடித்திருக்கிறது. ஏன்னா இனிமே யுத்தம் பண்ண முடியாது, அவ்வளவு இழப்பை நாம் சந்தித்து விட்டோம். ஆனால் இத்தனை யுத்தம் நடைபெற்றும் காசாவினுடைய போர்சஸ் எப்படி பலமாக இருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய மிக பெரும் ஆச்சரியமான கேள்வியாக இருக்கிறது. இதே நேரத்தில் இஸ்ரேலுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சமூக பதட்டம், இஸ்ரேலுக்குள்ள சமூகங்களுக்கு இடையிலான பிளவுகள் உச்சமாக உருவாகி இருக்கிறது இந்த யுத்தத்தின் மூலமாக. ஏன்னா 2 ஆண்டுகள் நம்ம யுத்தம் பண்ணுறோம், நம்ம நாடு சேஃப்டியாக இல்லை, நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் நாசமாக போயிடுச்சு, நம்ம நாட்டினுடைய இராணுவம் கொத்து கொத்தா செத்து மடிகிறாங்க, நம்முடைய பணைய கைதிகளை நம்ம மீட்டுக்கிட்டு வர முடியலை, யுத்தத்தில் படுதோல்வி. எனவே இஸ்ரேலிய சொசைட்டிகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு பிளவுத்தன்மை தற்போது உருவாகி இருக்கிறது. இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? 2 மாதங்களுக்கு முன்பதாக இஸ்ரேல்
இஸ்ரேலுடைய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் வெளியிட்ட அறிவிப்பு தான். அவர் வெளியிட்ட செய்தி என்னன்னா, இஸ்ரேலிய யுத்தம் தொடர்ந்தும் காசாவிலே நடைபெற்று வந்தால் இஸ்ரேலுடைய ஃபோர்ஸஸ்களுக்கு தொடர்ந்தும் இந்த அழிவுகள் ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக சமூக மட்டத்தில் பலத்த பிளவுகள் ஏற்பட்டிருக்கிறது. இது இஸ்ரேலுக்குள் ஒரு உள்நாட்டு யுத்தத்தை உண்டாக்கிவிடும், உள்நாட்டு சண்டையை உண்டாக்கிவிடும் என்கிற அச்சத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இஸ்ரேலுடைய ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக். அந்த அளவுக்கு இந்த யுத்தம் இஸ்ரேலுக்குள்ள ஒரு பிளவை உண்டாக்கியிருக்கு. ஆனால் காசாவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காசாவினுடைய 25 லட்சம் மக்களும் எங்க நாடு எங்களுக்கு வேணும், நாங்கள் எங்கள் ஃபோர்ஸஸோடு நாங்கள் நிற்போம் அப்படின்னு நிற்கிறாங்க. 1.5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். 77,000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். முழு காசாவும் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களுக்குள் பிளவு வரவில்லை. பாலஸ்தீனத்தில் போராடுகிற 14 போராட்ட அமைப்புகளும் ஒன்றாக கைகோர்த்து நிற்கிறார்கள். பாலஸ்தீன மக்கள் பாலஸ்தீன போராட்ட அமைப்புகளோடு கைகோர்த்து நிற்கிறார்கள். எங்கள் நாடு எங்களுக்கு வேண்டும் என்று நிற்கிறார்கள். அது எப்படி சாத்தியம்? 2 ஆண்டுகளாக பிளவுபடாத ஒரு சமூகத்தை எப்படி தக்க வைக்க முடிகிறது? அதுவும் யுத்தத்திலே அகதிகளாக வெளியேறுகிறார்கள். ஒவ்வொரு சமூகமும் சமூக மட்டத்தில் தெற்கு காசாவில் கொஞ்சம் பேர், நார்த்து காசாவில் கொஞ்சம் பேர், சவுத்தில் இப்படி மாறி 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 இருக்கிற நேரத்திலையும் அவருடைய எண்ணங்கள் எப்படி ஒருங்கிணைக்கப்படுகிறது என்றால், இது எங்கள் தேசம், எத்தனை பேர் மரணித்தாலும் இம்முறை நாம் சாதிக்க வேண்டும் என்பதால் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். இஸ்ரேலியர்கள் மொத்தமாக பிளவுபட்டு உள்நாட்டு யுத்தத்திற்கு வழிவகுக்கிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. இஸ்ரேல் காசாவுக்குள் ஒரு பிளவு உண்டாக்கும் விதமாக யாசர் அபு ஷபாப் என்கிறவனுடைய தலைமையில் ஒரு முனாஃபிக்குகளுடைய கூட்டம், ஒரு நயவஞ்சகருடைய கூட்டத்தை உருவாக்கி அவங்களுக்கு பணத்தையும் ஆயுதத்தையும் கையில் கொடுத்து, நீங்க பலஸ்டைன் உங்களுடைய போர்ஸஸோட சண்டை பிடிக்கணும், அவர்களை குழப்பணும், உங்களுக்கு உள்நாட்டுக்குள்ள வருகிற உணவுகளை கடத்தி கொண்டாந்து எங்கள்கிட்ட தரணும் என்ற பயிற்சிகளை எல்லாம் வழங்கி இருந்தது. அந்த பயிற்சிகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட யாசர் அபு ஷபாபுடைய அந்த முனாஃபிக்குகள் கூட்டத்தையும் இந்த மக்கள் தான் காட்டி கொடுக்கிறார்கள் பாலஸ்தீன போர்சஸ் இடத்துல. இதுவரைக்கும் யாசர் அபு ஷபாபினுடைய குழுவைச் சேர்ந்த 20க்கு மேற்பட்டவர்களை பகிரங்கமாக மரண தண்டனை வழங்கி இருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்கிற அளவுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு பாலஸ்தீன மக்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். இஸ்ரேலிய மக்கள் இஸ்ரேலிய அரசாங்கத்தை விட்டு பிளவுபட்டு நிற்கிறார்கள். அதைத்தான் இஸ்ரேலுடைய ஜனாதிபதியும் சுட்டிக்காட்டுகிறார். இது யாருக்கு கிடைத்த வெற்றி, யாருக்கு கிடைத்த தோல்வி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இதை தாண்டி இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு தலைவலி என்னன்னா, இஸ்ரேலுடைய உள்நாட்டு உற்பத்திகள் பாதிக்கப்பட்டிருப்பதோடு பொருளாதார மிகப்பெரிய மந்தகதியை இஸ்ரேல் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு எக்கானமிக் கிரைசிஸ்ல இஸ்ரேல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டு முடிவடைவதற்குள்ளாக இஸ்ரேலுடைய பொதுக்கடன் இஸ்ரேலுடைய உள்நாட்டு உற்பத்தியோடு ஒப்பிடும்போது 70% தாண்டும் என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். இதை தாண்டி இந்த யுத்தம் ஆரம்பித்ததில் இருந்து இஸ்ரேலில் இருந்த கிட்டத்தட்ட 1700 மில்லியனர்கள் இஸ்ரேலை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். இஸ்ரேல் ஒரு பாதுகாப்பான நாடு அல்ல என்கிற கருத்துக்களை சொல்லிவிட்டு, எனவே இஸ்ரேலுக்குள் முதலீட்டாளர்கள் இனி வருவது தவிர்க்கப்படும். முதலீட்டாளர்களை ஈர்ப்பது ரொம்ப கடினமானதாக மாறிவிடும். எனவே இஸ்ரேல் முற்றுமுழுதான அழிவை நோக்கி பயணிக்கிறது. 2 ஆண்டுகள் காசா யுத்தம் காசாவுக்கு என்ன தந்தது என்கிற கேள்விக்கான பதிலைத்தான் கடந்த வீடியோவிலையும் பார்ட் 1லையும் பார்த்துருக்கிறோம், பார்ட் 2லையும் பார்த்துருக்கிறோம். இந்த யுத்தம் என்பது காசாவுக்கு பெருவெற்றியாகவும் இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் அரசாங்கத்திற்கும் பாரிய ஒரு சர்வதேச தோல்வியாகவும் மாறியிருக்கிறது. அவருடைய உள்நாடு கலப்ஸாகி போயிருக்குது, உள்நாட்டு உற்பத்திகள் கலப்ஸாகி போயிருக்கிறது. மொத்தத்தில் இஸ்ரேல் தன்னுடைய பிம்பத்தை அதுவே உடைத்து நொறுக்கி இருக்கிறது. ஒரு கண்ணாடியை பார்த்து தானே ஒரு கல்லை எடுத்து அடித்து நொறுக்குவதற்கு சமானமான ஒரு வேலையை இஸ்ரேல் தன்னுடைய பிம்பத்தின் மீது செய்திருக்கிறது. 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேல் உருவாக்கிய போலி பிம்பம் தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது. அனுதாப பிம்பம் தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது. ஹோலோகாஸ்ட் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலியர்கள், யூதர்கள், ஜியோனிஸ்டுகள் மிக கொடூரமானவர்கள், பாலஸ்தீன அப்பாவிகளை கொத்து கொத்தாக அழித்தவர்கள் என்கிற நம்பிக்கை ஆசியாவில் மட்டுமல்ல அமெரிக்க இளைஞர்களிடத்திலும் வெகுவாக கால் ஊன்றிவிட்டது. 3வது நம்முடைய பாகத்தை பார்க்க தவறிவிடாதீர்கள். அதிலே
அமெரிக்காவிலும் மேற்கு நாடுகளிலும் பாலஸ்தீன யுத்தம் என்ன தாக்கத்தை செலுத்தியது, இஸ்ரேலுக்கு எவ்விதமான இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை தொடர்ந்தும் நாம் பேச இருக்கிறோம். எனவே 3ஆம் பாகத்தில் இணைந்து கொள்வோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக குனூத்து நாசிலாவையும் ஓத மறந்து விடாதீர்கள் நண்பர்களே, தாய்மார்களே என்கிற கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவதோடு நம்முடைய 3ஆம் பாகத்திற்காக காத்திருங்கள். ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 யூடியூப் சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக இணைந்து கொள்ளுகிற அதே நேரம் நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனல்களையும் இணையாத சகோதரர்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்கிற அன்பான கோரிக்கையும் விடுத்து முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.